இன்று பிற்பகல் 2 மணி அளவில் வழக்கு விசாரணை ஆரம்பமான நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 7 சந்தேக நபர்களுக்காக 14 சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்ததுடன் சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இங்கு தொடர்ந்தும் வாதிட்ட திலீப பீரிஸ் இந்த வழக்கு தொடர்பில் 9வது சந்தேக நபராக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வாவை பெயரிடுவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் திலீப பீரிஸ் தமது வாதங்களை முன்வைத்தார். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்குக்கு முன்னர் நான் ஆஜராகும் போது இந்த வழக்கின் 1வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நபர் சூட்சுமமான குற்றவாளி என்பதுடன் மர்மமான நபர் என குறிப்பிட்டிருந்தேன். அதனை நான் வெறுமனே கூறவில்லை. நான் இந்த சந்தேக நபருக்கு சேறு பூசுவதாக சிலர் கூறினர். எனினும் வழக்குடன் தொடர்புடைய விசாரணைகளை முன்னெடுத்து செல்லும் போது இந்த விடயங்கள் ஓரளவு உறுதியாகிக் கொண்டு வருகின்றன. இதில் 1வது சந்தேக நபரான பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறை வைக்கப்பட்ட பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 2 சந்தர்ப்பங்களில் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. முதல் முறை 6 மணி நேரம் தொடர்ந்தும் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன்போது அவர் தான் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்த போதே தன்னை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமையை தெரிந்து கொண்டதாக தெரிவித்தார். அதன் பின்னர் அவர் யாருக்கும் தெரியாமல் சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு தமது பாதுகாப்பு அதிகாரியுடன் வீட்டிலிருந்து வெளியேறியதாக அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் முகக்கவசம் மற்றும் தலைக்கவசம் ஆகியவற்றை அணிந்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். அவ்வாறு வருகை தந்து இடையில் கான்ஸ்டபிளை நிறுத்துமாறு கோரி முச்சக்கர வண்டியில் ஏறி இவர் மீரிகமவில் உள்ள வீடொன்றுக்கு சென்றதாக தெரிவித்தார். கனம் நீதிபதி அவர்களே, அந்த வீட்டுக்கு செல்லும் முன் அவர் மீரிகம நகரில் 2-3 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளார். நீதிபதி அவர்களே, குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வீட்டையும் சோதனை செய்தது. சந்தேக நபர் கூறுவதை போன்று அந்த வீட்டின் மதில் சுவரில் ஏறி குதித்து செல்ல முடியாது. அதேபோன்று அவர் இந்த வீட்டின் அட்டலில்தான் சந்தேக நபர் ஒளிந்திருந்தார். அவர் மார்ச் 7ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியில் வந்து சட்டத்தரணியை சந்தித்ததாக கூறியுள்ளார். அதுவும் முச்சக்கர வண்டியில் வந்ததாக கூறினார். முச்சக்கர வண்டி சாரதியின் தொலைபேசி இலக்க வாட்ஸ்அப் ஊடாகவே சட்டத்தரணியுடன் கதைத்துள்ளார். அவர் குரங்கை போன்று மதில்களில் அங்கும் இங்கும் பாய்ந்து சென்றுதான் இவற்றை செய்துள்ளார். எனினும் இவர் அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகை தந்தபோது நேர்த்தியான ஆடைகளை அழகாக அணிந்து வந்திருந்தார். மேலும் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு ஒழிப்பில் இவர் ஈடுபட்டதால் அவர் வழக்கில் சிக்கிக் கொள்வார் என்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவர் சந்தேக நபராக ஆனது நீதிபதியின் அவதானிப்புக்கு அமைவாகவே ஆகும். அது நீதிமன்றத்தின் செயல்பாடு. அவர் எந்தளவு சூட்சுமமான முறையில் குற்றவாளியாக இருந்தாலும் அவருடைய வாக்குமூலம் ஒரு இடத்தில் இடரும். அவர் தன்னை கைது செய்வதற்கான உத்தரவு வந்த பின்னர் வீட்டிலிருந்து வெளியேறி மீரிகமவுக்கு சென்றது கொஸ்வத்த பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றில் ஏறி என தெரிவித்தார். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த வாக்குமூலத்துக்கு அமைய அவர் சென்ற பயணப்பாதையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனையிட்டனர். அவர் எந்தளவு சூட்சுமமான குற்றவாளி என்று கூற வேண்டுமாயின் சிசிடிவி காட்சிகள் சாதாரணமாக அளிக்கப்படும் நாட்களின் கணக்கை வைத்துக்கொண்டே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். எனினும் கொஸ்வத்த பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று உள்ளது. அங்கு அவருடைய உத்தியோகபூர்வ ஜீப் வண்டி வரும் காட்சி உள்ளது. அதற்கு பின்புறமாக அவர் மறைந்திருந்த உதவி செய்த 12 பார்களுக்கு சொந்தமான வர்த்தகர் ஒருவரின் மோட்டார் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறித்த மோட்டார் வண்டியின் இலக்கத்தை எடுத்து சோதனைக்குட்படுத்திய போது அந்த மோட்டார் வண்டி கீர்த்தி என்னும் நபரின் பெயரில் பதிவாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அது குறித்து விசாரணை செய்த போது அந்த வாகனம் குறித்த வர்த்தகரின் வாகனங்களை பழுது பார்க்கும் மெக்கானிக்கின் பேரிலேயே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதோ இப்படித்தான் இவர்கள் இந்த விடயத்தை சூட்சுமமாக திட்டமிட்டுள்ளனர். இவ்வாறான வாகனத்தை வைத்துக்கொண்டு அவரது வீட்டில் ஒரு மிதிவண்டியை கூட நிறுத்த இடமில்லை. இது சூட்சுமமாக திட்டமிடப்பட்டு அவர் முன்பு கூறிய வீட்டில் இருந்தார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அவருக்கு பிணை வழங்கினால் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதேபோன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் ஆகியன அவர் மறைந்திருப்பதற்கு உதவி அளித்தவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளன. அதனால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம். இன்னும் விசாரணை செய்ய 18 நாட்கள் உள்ளதென்றும் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் வாதிட்டார். முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் ஆராய்ந்த நீதவான் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.